கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் எவ்விதமாய் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பதாக சொன்னார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பதாக இயேசு சொன்னார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய துக்கங்கள் மாறப்போகிறது, உங்களுடைய பிரச்சனைகள் மாறப்போகிறது, நீங்கள் இப்போது வடித்து கொண்டிருக்கிற உங்களுடைய கண்ணீர் மாறப்போகிறது, உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளும் மாறப்போகிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பதாக. ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையிலே உண்டு பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மாற்றம் வரும், மாறுதல் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். அல்லேலூயா. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறப்போகிறது. மாற்றத்தை ஏற்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாட்களிலே என்ன பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன விதமான சூழ்நிலைக்கு நேராக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்தவராக இருக்கிறார். உங்கள் பிரச்சனை தேவனுக்கு தெரியும், உங்களுடைய கண்ணீர் தேவனுக்கு தெரியும், உங்களுடைய பாடுகள் தேவனுக்கு தெரியும், இத்தனை லட்சங்கள் கடன் பிரச்சனை இருக்கிறது தேவனுக்கு தெரியும். இயேசு சொல்லுகிறார், எனக்கு தெரியும் மகளே, உன்னுடைய எல்லா காரியத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். எனவே உன் பிரச்சனைகளை மாற்ற என்னாலே முடியும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. என்னாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று இயேசு தன்னுடைய வாயினாலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் சூழ்நிலைகளை மாற்ற என்னால் முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் பிரச்சனைகளை மாற்ற என்னால் முடியும் என்று சொல்லி தேவன் உங்களை பலப்படுத்துகிறார், தேவன் உங்களை தைரியப்படுத்துகிறார். அருமையானவர்களே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாத்தையும் செய்ய ஆண்டவரால் முடியுங்க. சோர்ந்து போயிட்டீங்களா? கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களா? என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. உங்கள் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. ஏன்னா மாற்றத்தை உண்டாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகள் கட்டாயம் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு சொன்னது போல உங்கள் துக்கம் சந்தோஷமாக நிச்சயமாய் மாறும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேத புத்தகத்தில் யோசித்து பாருங்கள், எத்தனையோ பேருடைய துக்கத்தை தேவன் மாற்றிருக்கிறார், எத்தனையோ பேருடைய வேதத்தை தேவன் மாற்றிருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் அவைகளெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? மகளே, நான் இத்தனை பேருடைய துக்கத்தை மாற்றினேன், எத்தனை பேருடைய பிரச்சனையை மாற்றிருக்கிறேன், உன் பிரச்சனையை நான் மாற்ற மாட்டேனா என்று தேவன் கேள்வி கேட்கிறார். அதற்காக தாங்க, நமக்குள்ள ஒரு விசுவாசம் வருவதற்காக, நமக்குள்ள விசுவாசம் பொங்கி எழுவதற்காகத்தான் இந்த வேத வசனங்களை கர்த்தர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கமும் மறைந்து போகும். யாபேஸ் என்கிற ஒரு மனிதனுடைய துக்கத்தை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் தன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். அவனுக்கு பெயரே துக்கத்தின் மகன்க. அவனுடைய பெயரே துக்கம். அவனுடைய பெயரில் ஒரு துக்கம் இருந்தது, துக்கத்தின் மகன். அவன் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, அவன் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, அவன் வாழ்க்கையிலே உயர்வு இல்லை, அவன் வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத ஒரு பூஜ்யமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற யாபேஸ். வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கை காத்தருளும் என்று யாபேஸ் வேண்டிக் கொண்டான். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். யாபேஸ் என்கிற ஒரு மனுஷனை உலகம் மதிக்கவில்லை. யாபேஸ் ஒரு துக்கத்தோடு கொண்டிருந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு கனம் பெற்றவனாக கர்த்தர் யாபேஸை மாற்றினார். முதலாவது கர்த்தர் யாபேஸை கனப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மை கனப்படுத்துகிற பாத்திரமாக இருக்கிறார். தேவன் நம்மை கனம் பண்ணுகிறாருங்க. தேவன் நம்மை ஹானர் பண்றாருங்க. இந்த உலகத்துல வேற என்னங்க வேணும்? உலகத்துல மனுஷன் நம்மளை ஹானர் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நான் சொல்லுவேன், இப்படி தான் நான் சொல்லுவேன், பத்திரிக்கையில் உங்களை பெயரில் போட்டு இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் உங்களை கனப்படுத்தலாம். அந்த பத்திரிக்கை 2 நாள் இருக்கும். அந்த பத்திரிக்கை அந்த டைம் இருக்கிற வரைக்கும் தான் வேலிடிட்டி. அந்த பத்திரிக்கை கொண்டு போய் குப்பையில் தூக்கி வீசுவார்கள்.
உலகம் கனப்படுத்துவது குப்பைக்கு போகும், ஆனால் தேவன் கனப்படுத்துவதோ உங்களையும் என்னையும் சிங்காசனத்தில் உட்கார வைக்கும். மனிதர்கள் உங்களையும் என்னையும் கனப்படுத்துவது குப்பைக்கு நேராய் கடந்து போகும், ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை கனப்படுத்துவது சிங்காசனத்திற்கு நேராய் அது கொண்டு போகும். என் தேவன் குப்பைக்கு தூக்கின்னு போய் போடுவதற்காக உங்களை கனப்படுத்தவில்லை, உங்களை என்னையும் சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக தேவன் நம்மை கனப்படுத்துகிறார். அருமையானவர்களே, நம்மை கனப்படுத்துகிறவருங்க, நம்மளை ஹானர் பண்ணுறாருங்க, நமக்கு வேண்டிய மரியாதையை கொடுக்குறாருங்க, நமக்கு சிறப்பானதை கொடுக்குறாருங்க, பெஸ்ட்டானது தாங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் பெஸ்ட்டானது தாங்க செய்வார். அறக்குறையாக எதுவுமே செய்ய மாட்டார். சாதாரணமான காரியத்தை உங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டார். தேவன் எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை சிறப்பானதையே செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்லதே உங்களுக்கு வாங்கி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போய் படுத்துட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படியே சோர்ந்து போயிருந்தா எப்படி தாங்க? கொஞ்சம் எழுந்துருங்க. கர்த்தருங்க கூட இருக்கிறாருங்க. தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. அப்பா இருக்கிறாரு, அப்பா உங்களை நடத்துவார், பயப்படாதீங்க. ஒரே ஒரு சிறிய கதையை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு மலை பகுதிக்கு நேராக ஒரு வாகனம் சென்று கொண்டிருந்தது. ஒரு பஸ் இயக்கி கொண்டிருந்தார். ஒரு டிரைவர் பஸ்ஸை இயக்கி கொண்டிருந்தார். மலை பிரதேசங்களிலே போய் கொண்டிருக்கிறது. குண்டும் குழியுமாக இருக்கும் அந்த பகுதி. பார்த்தீங்கன்னா, கொண்டை ஊசி வளைவு என்று சொல்லுவார்கள். அப்படியாக அந்த வளைவுகள் மத்தியிலே அந்த வாகனம் பஸ் போய்கொண்டே இருக்கிறது. அங்கே எல்லோரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இப்படி இந்த டிரைவர் ஓட்டுகிறாரே என்று ஒரு பயம். ஏனென்றால் மிகவும் உயரமான மலைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே வளைவுகள், அதிகமான வளைவுகள் காணப்படுகிறது. எப்போதெல்லாம் வளைவு வருகிறது அப்பெல்லாம் மக்களுடைய இருதயத்துக்குள் ஒரு பயம், வண்டி கவிழ்ந்து விடுமோ என்கிற ஒரு பயம் மக்களுக்குள்ளே காணப்பட்டது. ஆனால் ஒரு சிறுவன் மாத்திரம் அவங்க சந்தோஷத்தோடு கூட, ஒரு சிறுவன் மாத்திரம் எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவன் விளையாடி கொண்டே இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், சிரித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு துக்கமே இல்லை. ஆனால் எல்லோருக்குள்ளும் ஒரு துக்கம் இருந்தது, ஒரு பயம் இருந்தது. இந்த வாகனம் இதாக நடந்து விடுமா என்கிற ஒரு பயம், கேள்விக்குறிகளோடு கூட அவர்கள் பயணித்து கொண்டிருந்தார்கள். அந்த சிறுவனை ஒருவர் கூப்பிட்டு கேட்டார், தம்பி, நாங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோம், இவ்வளோ பெரிய மலையில் ஹில்ஸில் போய் கொண்டிருக்குது வாகனம், அந்த குண்டூசி வளைவுகளெல்லாம் போகும்போது எங்களுடைய உயிர் எங்ககிட்டயே இல்லை, உனக்கு பயமே இல்லையா? உனக்கு பயமே இல்லாத நீ இவ்வளோ தைரியத்தோடு கூட சிரித்து கொண்டிருக்கிறியாப்பா, நாங்கள்லாம் வேதனையாக இருக்கிறோம், உனக்கு சிரிப்பு ஒரு கேட்குதாப்பான்னு சொல்லி அந்த சிறுவனை கேட்கிறார்கள். உனக்கு பயமே இல்லையா என்று. அந்த சிறுவன் இவ்விதமாய் பதில் கூறினான், எனக்கு பயமில்லை, எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த பஸ் எங்கே போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துக்கு பத்திரமாய் கொண்டு போய் சேர்ந்துவிடும், எனக்குள் பயம் இல்லை என்பதாக அவன் சொன்னான். காரணம் என்ன தெரியுமா? இந்த பஸ்ஸை இயக்குகிறவர், இந்த வாகனத்தை இயக்குகிறவர் என்னை பெற்றெடுத்த என் தகப்பன், என்னை உண்டாக்கின என் தகப்பன் என்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பார். என் தகப்பன் என்னை வீட்டுக்கு பத்திரமாய் என்னை கூட்டிக் கொண்டு போவார். என் தகப்பன் எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாதபடி என்னை பாதுகாத்து என்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பார் என்று அந்த சிறுவன் கூறினாராம். தேவ பிள்ளைகளே, இது ஒரு சிறிய கதைதான், ஆனாலும் இது உண்மை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கணுங்க? நித்திய ஜீவனுக்கு தாங்க நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அங்கே கொண்டு போய் சேர்ப்பாருங்க. நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. உங்கள் சூழ்நிலையெல்லாம் மாற்றி அன்றைக்கி யோசுவா பார்த்து சொன்னார், யோசுவா, நீ உயிரோடு இருக்க நாளளவும் ஒருத்தனும் உனக்கு முன்னாடி எழுந்து நிற்பதில்லை. யாருக்குமே இந்தப்பட்ட வார்த்தைகளை சொல்லுங்க. யோசுவா பார்த்து சொன்னார், யோசுவா, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக இது தடுப்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். இந்த வார்த்தை எங்கெங்க இருக்கு? யோசுவாவுக்கு மட்டும்தாங்க இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார் ஆண்டவர். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்ற அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அப்போ சொல்கிறாரு, என் பிள்ளைங்களே, நீ உயிரோடு இருக்கனாலெல்லாம் ஒருத்தனும் உனக்கு முன்னாடி எழும்பி நிற்க முடியாது. அப்பா இருக்கிறாருங்க. இன்றைக்கி உங்களை நான் பலப்படுத்துகிறேன், இன்றைக்கி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அப்பா இருக்கிறாருங்க, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாருங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் துக்கம் மாறுங்க, உங்கள் பிரச்சனை மாறுங்க. மாற்ற அவரால் முடியுங்க. மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன் அவர் தாங்க.
எந்த சினிமாக்காரனோ யாரும் எந்த மனுஷனோ நமக்குள்ள மாற்றத்தை உண்டாக்க முடியாது. ஏசப்பா மாற்றத்தை உண்டாக்குவார். என் வாழ்க்கையில் ஏசப்பா மாற்றத்தை உண்டாக்குவார். என் பிரச்சனையில் ஒரு மாற்றத்தை ஏசப்பா உண்டாக்குவார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணலாமா? என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையில் மாற்றம் வரும். என் வாழ்க்கையில் மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்குவார். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை தேவன் உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. என் பிரச்சனைகள் மாற போகிறது. என் போராட்டங்கள் மறைந்து போக போகிறது. என் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. என் துக்கத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் துக்கத்தோடு வேதனையோடு போராட்டத்தோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கங்களை மாற பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற வேதனைகளை மாற பண்ணுங்க ஆண்டவரே. இந்த வேளையில கூட ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற வருத்தங்கள் மாற வேண்டும். துக்கங்கள் மாற வேண்டும். பிரச்சனைகள் மாற வேண்டும். மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நீர். மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. மாறும். இயேசுவே நாமத்தில் மாறும். உங்கள் வியாதி மாறும். வியாதியின் படுக்கை மாறும். உங்களுடைய வறுமை மாறும். உங்களுடைய தரித்திரங்கள் மாறும். உங்கள் கடன் பிரச்சனைகள் மாறும். குழந்தை இல்லாத சகோதரருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் வரும். மாறும் மாறும். உங்கள் வாழ்க்கை மாறும். இயேசுவே நாமத்தில் மாற்றத்தை உண்டாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் வேதனைகள் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய பாடுகள் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபித்திருக்கிறேன். அநேகர் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அநேக மகத்துவமான காரியங்களை சாட்சியாய் சொல்லியிருக்கிறார்கள். நீங்களும் சாட்சி கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். கவலைப்படாம பயப்படாம தைரியமாக இருங்க. ஏசப்பா உங்களை விட்டு விலகலை. ஏசப்பா உங்களை கைவிடலை. ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு. எந்த நேரத்தில் வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.